விஜயனுடைய ஆட்சி நீடிப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறதா அப்படிங்கறதான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம். காரணம், மிக மிக முக்கியமான ஆதாரங்கள் அடுத்தடுத்து வெளியாகி இருக்கின்றன. வீடியோ ஆதாரங்கள். இந்த வீடியோ ஆதாரங்களை நீங்க சும்மா ஜஸ்ட் லைக் தட் தள்ளிட்டு நகர்ந்துட முடியாது. இந்த வீடியோ ஆதாரங்களின் அடிப்படையில் டெல்லியில் மிக தீவிரமான ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன. காரணம், வீடியோ ஆதாரங்கள் அவ்வளவு வலிமையான ஆதாரங்களாக விஜய் ஆட்சிக்கு எதிராக சிக்கி இருக்குது. அதனாலதான் விஜய் சரண்டர் ஆகிவிட்டார். விஜய் ஒரு பக்கம் சரண்டர் ஆகிறார், புஷி ஆனந்த் ஒரு பக்கம் தெரிச்சு ஓடுறாரு. உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, என்ன சிக்கல், ஏன் விஜய் ஆட்சி நீடிக்குமா, அதில் சிக்கல் அப்படிங்கிற கேள்வியை நான் எழுப்புறேன். அப்படிங்கிறத நான் வீடியோவுக்குள்ள போறேன். வீடியோவிற்குள் அந்த வீடியோ ஆதாரங்களையும் உங்களுக்கு நான் காட்டியே பேசுறேன். அப்போ உங்களுக்கு இதனுடைய சீரியஸ்னஸ் என்ன அப்படிங்கிறது புரியும். நாம வீடியோவிற்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, விஜய் ஆட்சி நீடிப்பதில் சிக்கல் அப்படின்னா ஏன் சார் சிக்கல் அப்படின்னா, குதிரை பேரம். சும்மா போங்க சார், வெயிட் பண்ணுங்க, வெயிட். அவ்வளவு வலிமையான ரொம்ப ஸ்ட்ராங் எவிடன்ஸ் கையில இருக்கு. அதோட தான் நான் பேசுறேன். இந்த குதிரை பேர குற்றச்சாட்டுக்கள் எங்கிருந்து தொடங்கியது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்குள்ள நான் விரிவா போறேன். இப்ப இந்த குதிரை பேர குற்றச்சாட்டுக்கு மிக மிக வலுவான ஒரு ஆதாரம் கிடைத்திருக்கிறது. என்ன ஆதாரம் அப்படின்னா, மிக சமீபத்தில் அஇஅதிமுகவில் இருந்து தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு, நல்லா கவனிச்சுக்கணும், அதிமுக இருந்து தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் தன்னை இணைத்துக் கொண்டார்கள் முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் விஜயபாஸ்கர்கள். 2 விஜயபாஸ்கர், ஒருத்தர் சி விஜயபாஸ்கர், இன்னொருத்தர் கரூர்ல எம்ஆர் விஜயபாஸ்கர். இந்த 2 பேரின் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகள், ஊழல் வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. சிபிஐ விசாரணையே சி விஜயபாஸ்கர் மீது இருக்கு. உங்களுக்கு தெரியும். இவங்க எல்லாத்தையும் விஜய் தன்னுடைய கட்சிக்குள் சேர்த்து கொண்டார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதுல தாவேகா தரப்பு இதுவரைக்கும் என்ன சொல்லி வந்துச்சுன்னா, எங்களுடைய தலைவரை ஏற்றுக்கொண்டு, யார, விஜயினுடைய மக்கள் தொண்டை பார்த்து மயங்கி, தாவேகாவினுடைய கொள்கை சித்தாந்தத்தின் பால் மயங்கி, ஆகா இது வல்லவோ கட்சின்னு முடிவு பண்ணி எல்லாரும் எங்க கட்சிக்கு வர்றாங்கன்னு ஒரு கதை விட்டாங்க. அப்படி இல்ல அப்படிங்கிறதுக்கு எம்ஆர் விஜயபாஸ்கர் இன்னைக்கு ஒரு வீடியோ ஆதாரத்தை கொடுத்திருக்காரு. எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அதிமுக ஒரே சண்டைக்காடா கிடந்துச்சு, ஒரே தலைவலியா இருந்துச்சு, எடப்பாடி பழனிசாமி எங்களை மதிக்கிற மாதிரி தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியாம நாங்க நின்றுகிட்டு இருந்தோம். அப்ப தாவேகாவில் இருந்து எங்களை அப்ரோச் பண்ணாங்க. நல்லா கவனிச்சுங்க, எப்படி தாவேகாவில் இருந்து எங்களை அப்ரோச் பண்ணாங்க, எங்கிட்ட வந்தாங்க, பேசினாங்க, எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. என்னது பிடிச்சிருந்துச்சு, என்ன பிடிச்சிருக்கும் நீங்க யூங்களா, என்ன பிடிச்சிருக்கும், வேற என்ன, டீலிங் பிடிச்சிருக்கு, நல்ல டீலுக்கு ஓகே ஆயிடுச்சு, அவ்வளவுதான். டீலிங் பிடிச்சிருந்துச்சு. பட் அந்த டீலிங் எனக்கு பிடிச்சிருச்சுன்னு வடிவேல் ஒரு படத்தை சொல்லுவார்ல, ஆமா நீ இதை வச்சுக்க, அதான் அதே கதை தான். அந்த மாதிரி அந்த டீலிங் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, அதனால நாங்க என்ன பண்றோம், தாவேகாவில சேரலாம்னு முடிவு பண்ணி சேர்ந்து விட்டோம் என்று முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் பட்டவர்த்தனமாக அப்பட்டமாக போட்டு உடைத்து விட்டார். நான் ஒண்ணு சொல்றேன், எப்பவுமே உள்ளத்துக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில நீங்க என்ன செய்ய முடியாது, ரொம்ப நாள் வேற ஒண்ணா நடிக்க முடியாது. உள்ளுக்குள்ள நீங்க என்ன இருக்கோ அது உங்களை அறியாம என்ன செஞ்சிடும். அந்த மாதிரி உள்ளத்திற்குள் இருந்த எது, தாவேகாரங்க பேசினாங்க, டீலிங் பேசினாங்க, அது டீலிங் பிடிச்சிருந்துச்சு, நான் சேர்ந்துட்டேன்னு விஜயபாஸ்கர் போட்டு உடைச்சிட்டாரு. இப்ப விஜயபாஸ்கர் பேசி அந்த வீடியோவை நீங்க பாருங்க. இன்னும் 3 வீடியோ இருக்குது, இன்னும் 3 வீடியோ இருக்கு அடுத்தடுத்து. முதல்ல விஜயபாஸ்கர் பேசின வீடியோ பாருங்க. விஜய் தலைமையிலான அரசு அவங்க எங்ககிட்ட அப்ரோச் பண்ணாங்க, வாங்கிக்கிறோம். விஜய் தலைமையிலான அரசு அவங்க எங்ககிட்ட அப்ரோச் பண்ணாங்க. பாத்துட்டீங்களா? இப்ப இது ஒரு வலிமையான ஆதாரம். நீங்க சும்மா சாதாரண எடுத்து கடந்துட முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்கள் வரி பணத்துல தேர்தல் நடத்துது தேர்தல் ஆணையம். நாம இது மக்களாட்சி, நாமளே வரி பிரிச்சு நமக்காக ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுத்துக்கிறோம். அப்ப மக்கள் வரி பணத்துல நடக்கிற ஒரு ஆட்சி, அதுல ஒரு தேர்தல் வருது. அந்த தேர்தல்ல மக்கள் முடிவு பண்றாங்க. கரூர் தொகுதியில என்ன முடிவு பண்ணாங்க, திமுகவும் வேண்டாம், தாவேகாவும் வேண்டாம், எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு ஓட்டு போடுவோம்னு ஓட்டு போடுறாங்க.
ஆனா அந்த எம்ஆர் விஜயபாஸ்கர் ஒரே மாதத்துல ராஜினாமா செஞ்சுட்டு தாவேகாலேயே போய் சேர்ந்துடுறாரு. இப்ப அங்க இடைத்தேர்தல் வரணும். இப்ப நீதிமன்றம் அதுக்கு ஆப்படிச்சிருக்குது. நீதிமன்றம் இந்த இடைத்தேர்தலை நிறுத்தி வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க. அதையும் கவனிச்சுக்கங்க. நீதிமன்றம் இடைத்தேர்தல் இவங்க எல்லாம் என்ன ஆசையில போய் சேர்ந்தாங்க? ரிசைன் பண்ணிட்டு நாம ரிசைன் பண்ணிட்டு ராஜினாமா செஞ்சுட்டு போய் சேர்ந்தா விசில் சின்னத்துல விஜய் நம்மளை போட்டியிட வைப்பாரு. விசில் சின்னத்துல போட்டிட்டு எம்எல்ஏ ஆயிட்டோம்னா ஆளுங்கட்சி எம்எல்ஏ, ஒருவேளை அமைச்சராக கூட ஆகலாம். திருப்பி நம்ம என்ன செய்யலாம், நல்லா கல்லா கட்டலாம் அப்படின்னு ஐடியா பண்ணாங்க. அதனால எல்லாரும் ரிசைன் பண்ணிட்டு வரிசையா போய் சேர்ந்தாங்க. இப்ப நீதிமன்றம் என்ன ஆப்படிச்சிருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் இருக்கட்டும், இடைத்தேர்தலாம் இப்போதைக்கு நடத்த முடியாது, உட்காருங்கன்ட்டாங்க. இப்ப இடைத்தேர்தல் நடந்தா தான் இவங்க திருப்பி எம்எல்ஏ ஆக முடியும். இப்ப எம்எல்ஏ பதவியும் போச்சு. எங்க ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அரசனை நம்பி புருஷனை கைவிட்டாங்கன்னு. அந்த மாதிரி எம்எல்ஏ பதவியும் போச்சு. இடைத்தேர்தல் இப்போதைக்கு கிடையாது. இது ஒரு சிக்கல். இப்ப இந்த ஆதாரம் வேற சிக்கி இருக்கு. என்ன ஆதாரம்? இவங்களா விரும்பி போகல, தாவேகா தரப்பு இவங்கள கூப்பிட்டு. சரி சார், இது ஒண்ண வச்சுக்கிட்டு விஜய் ஆட்சிக்கு சிக்கல் வந்துருவா? அப்படி இல்ல, அடுத்தடுத்து வலிமையான ஆதாரங்கள் இருக்குது. இப்ப திமுக சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற மதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பேர் உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றவர்கள். அவங்கள ரிசைன் பண்ண சொல்லுங்க. யார் சொன்னது? யாரு? விஜய். யாருக்கிட்ட? வைகோவிடம். என்ன சொல்லியிருக்காரு? உங்க கட்சி எம்எல்ஏக்கள் 2 பேரையும் ரிசைன் பண்ண சொல்லுங்க, நான் ஜெயிக்க வச்சு காட்டுறேன். இதே வார்த்தையத்தான் யாத்தியும் சொல்லியிருக்காங்க, எம்ஆர் விஜயபாஸ்கர்ட்டையும் சொல்லியிருக்காங்க. அதை அவரே சொல்றாரு. அப்போ ஒரே டயலாக்கா எல்லார்ட்டையும் சொல்லியிருக்காங்க. என்னன்னு? நீங்க ரிசைன் பண்ணிருங்க, எங்க கட்சிக்கு வந்துருங்க என்று இவர்கள் தான் அழைத்திருக்கிறார்கள். இந்த அழைப்பின் பின்னால் எவ்வளவு கைமாறியது, இதன் பின்னால் எவ்வளவு பணம் கைமாறியது? கொள்கைகளா கைமாற போது? இவங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. கொள்ளையடிச்ச பணம் தான் கைமாற போகுது. அப்போ ஏதோ ஒரு பெரும் பணத்தை கொடுத்துத்தான் இவங்க எல்லாரையும் நீங்க ரிசைன் பண்ண சொல்றீங்கிறதுக்கு ஆதாரம் கிடைச்சிருச்சு. ஒரு ஆதாரம் எம்ஆர் விஜயபாஸ்கர் பேசுனது. அடுத்தது அதற்கு முன்பாகவே ஐயா வைகோ அவர்கள் பேசியது. வைகோ அவர்கள் என்ன பேசுறாரு? செய்தியாளர் சந்திப்புல பேசுனதை கூட விடுங்க, அவர் பொதுக்குழுவிலும் அதைத்தான் பேசினார். பொதுக்குழுவிலும் செய்தியாளர் சந்திப்பிலும் அவர் தெரிவித்த கருத்துக்கள் நான் சொல்ல வேண்டாம், நீங்களே பாருங்க. மதிமுக பொதுச் செயலாளர் ஐயா வைகோ அவர்கள் என்ன சொன்னாருங்கிறத பாருங்க. 2 எம்எல்ஏக்களும் அவர்கள் ராஜினாமா செய்தால் இடைத்தேர்தல் வரும். அப்படி ஒரு இடைத்தேர்தல் வந்தால் நானே உங்களுக்கு ஆதரவா பிரச்சாரம் செய்வேன் அவர் சொன்னார். பாத்துட்டீங்களா? ஐயாவும் என்ன சொல்றாரு? ராஜினாமா செய்ய சொல்லுங்கன்னு விஜய் சொன்னார். இப்ப அடுத்த ஆதாரம், 2 ஆதாரம். இப்ப 3வது ஆதாரம் டிடிவி தினகரன். ஏற்கனவே உங்களுக்கு அந்த பஞ்சாயத்து தெரியும். அதுல இன்னொரு பார்வையை நான் சொல்றேன், அதுல இன்னொரு கோணம் இருக்குது, அதுக்காக சொல்றேன். காமராஜ் அவர்கள் டிடிவி தினகரனுடைய ஒரே ஒரு எம்எல்ஏ, மன்னார்குடி எம்எல்ஏ. யாரை எதிர்த்து வெற்றி பெற்றார்? அண்ணன் டிஆர்பி ராஜா அவர்கள், தொழில்துறை அமைச்சர். மின்னும் மண்ணை என்று சொல்லி மன்னார்குடியக்கு அவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்தவர். அவர் தோத்திருக்க கூடாதுன்னு வெற்றி பெற்ற காமராஜரே வருத்தப்பட்டார். யாரு? இந்த காமராஜ், பெருந்தலைவர்ல இந்த காமராஜ், மன்னார்குடி காமராஜ் வருத்தப்பட்டார். அமமுக எம்எல்ஏ, டிடிவி தினகரன் கட்சி எம்எல்ஏ. அந்த காமராஜ் கையெழுத்து போட்டு கொடுக்கிறார், கடிதம், ஆதரவு கடிதம். ஒவ்வொரு எம்எல்ஏவுடைய ஆதரவு கடிதமும் வேணும். யாருக்கு? முதலமைச்சராக பதவியேற்க இருப்பவருக்கு. அமமுக எம்எல்ஏவினுடைய ஆதரவு கடிதம் யாருக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமிக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த தாவேகா கூட்டம் ஆளுநர் மாளிகையில தங்களை ஆட்சி அமைக்க அழைப்பதற்கு, தங்களை ஆட்சி அமைக்க கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் கொடுக்குறாங்க. அதுல அமமுக எம்எல்ஏ பேரும் இருக்கு. எப்ப பிகினிங்ல, தொடக்கத்திலேயே. அப்ப டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவதற்கு அதான் அவர் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. அது என்கிட்ட இருக்கு. அப்ப இவங்க போர்ஜரியாக ஒரு டாக்குமெண்ட்டை தயாரிச்சு மோசடியாக கையெழுத்து வாங்கி உள்ள கொடுத்துட்டாங்களா அப்படின்னு டிடிவி தினகரன் கேட்கிறார். உங்க எம்எல்ஏ எங்க சார் காணும் அப்படின்னு சொல்லும் போது எம்எல்ஏவும் வந்துடுறாரு. யாரு? இதே காமராஜ் கிளம்பி வர்றாரு. நள்ளிரவு ஆளுநர் மாளிகையில கொண்டு போய் அவரையும் காட்டிட்டாங்க. இந்த பாருங்க, எங்க எம்எல்ஏ எங்க கூட தான் இருக்கார். இவர் தாவேகாவுடன் இருப்பதாக நினைக்க கூடாது, எங்க எம்எல்ஏ எங்க கூட தான் இருக்காருன்னு சொல்லி ஆளுநர் மாளிகை வாசல்ல வச்சு டிடிவி தினகரன் ஒரு பேட்டி கொடுக்கிறார். ஆனால் அதன் பிறகு அதே காமராஜ், மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர், தாவேகா பக்கம் போயிட்டார். தாவேகா ஆதரவு. அப்ப இதுக்கு பின்னாடி என்ன குதிரை பேரம் நடந்துச்சு?
ஒண்ணுனா கவனிச்சுட்டு வாங்க. இன்னைக்கு ஐயுஎம்எல் அங்க போயிடுச்சு. ஐயுஎம்எல் முதல்ல ஒரு வார்த்தை சொன்னாங்க, நேற்றும் திமுக கூட்டணியில் இருந்தோம், இன்றும் இருக்கிறோம், நாளையும் இருப்போம் என்று காதர் மைதீன் சொன்னாங்க. நாங்க ஆதரவு கேட்கணும்னா எங்க கிட்ட கேட்காதீங்க, தாவேகா உங்ககிட்ட ஆதரவு கேட்டிருக்குதா என்று செய்தியாளர்கள் கேட்டபோது, தேவைப்பட்டால் ஸ்டாலினிடம் போய் கேளுங்கள், அவர் ஆதரவு கொடுக்க சொன்னால் நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொன்ன அந்த ஐயுஎம்எல் அப்பவே ஒரு ஐயுஎம்எல் எம்எல்ஏ தங்களுக்கு ஆதரவு கொடுத்ததாக தாவேகாவை சேர்ந்தவர்கள் ஆளுநர் மாளிகையில் கொடுத்த பட்டியலில் ஒரு ஐயுஎம்எல் எம்எல்ஏ தங்களுக்கு ஆதரவு என்று சொன்னதாக ஊடகங்களில் செய்தி வந்துச்சு. அப்ப ஐயுஎம்எலுக்கு 2 எம்எல்ஏ, 2 எம்எல்ஏல ஒரு எம்எல்ஏவை உங்க பக்கம் இழுத்துக்கிட்டீங்களா எனில் அதுல என்ன குதிரை பேரம் கிடைச்சு? இதெல்லாம் அடுத்தடுத்த கேள்வி. இதுக்கெல்லாம் மேல லீமாரோஸ் அவர்கள் தாவேகாவும் அஇஅதிமுகவும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆட்சி அமைப்பதற்கு என்று சொன்னார். அந்த நேரத்திலேயே எடப்பாடி பழனிசாமியை சந்திக்காமல் CV சண்முகத்தை சந்தித்தார் விஜய். எல்லாரையும் சந்திக்க போவாரு. அவர் சந்திக்க போறதுக்கு முன்னாடி ஒரு சோஃபா செட்டும் போச்சு, உங்களுக்கு தெரியும். சும்மா புது சோஃபா இவர் உட்கார்றதுக்காக போச்சுன்னு வச்சுக்கோங்க. அதன் பிறகு சட்டமன்றத்தில் அஇஅதிமுக கொறடாவின் உத்தரவுக்கு எதிராக அதிமுகவை சேர்ந்த 25 எம்எல்ஏக்கள் விஜய்க்கு ஆதரவாக வாக்களித்தார். அப்ப கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி புகார் கொடுத்தவுடன் தங்களுடைய ஆதரவை திரும்ப பெற்றுக் கொள்வதாக அறிவித்து தாங்கள் அஇஅதிமுக தான் நீடிக்கிறோம் என்று சொல்லி தங்கள் மீதான நடவடிக்கையை கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் தங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு விடக் கூடாது என்று உசாராகி அதிமுக எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி தான் எங்கள் பொதுச் செயலாளர்னு சொல்லி ஐஸ் வச்சுட்டு நைஸா அவரோட போய் சேர்ற மாதிரி சேர்ந்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து விட்டு தாவேகா பக்கம் போறாங்க. நல்லா புரிஞ்சுங்க, கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் எம்எல்ஏ பதவி பறிக்கப்பட்டால் குறிப்பிட்ட சில ஆண்டுகளுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் அவர் போட்டியிடவே முடியாது. அப்போ தங்களுடைய அரசியல் வாழ்க்கையே சிக்கலாயிடும் என்று தெரிந்து கொண்டு நைஸா ரிசைன் பண்ணிட்டு போய் சேர்ந்துட்டா போட்டியிடலாம். அப்போ ரிசைன் பண்ணிட்டு நாங்க வர்றோம் என்று சொல்லி ஒரு பெரிய டிராமா இதன் பின்னாடி நடந்து இது வரைக்கும் 6 பேர் ராஜினாமா, இன்னும் கொஞ்சம் பேர் ராஜினாமா செய்யக்கூடும் என்று சொல்கிறார்கள் அஇஅதிமுகவில். அப்ப அஇஅதிமுக எம்எல்ஏக்களிடம் நீங்க குதிரை பேரம் நடத்திருக்கீங்கிறதுக்கு எவிடன்ஸ் இருக்கு. சரி, திமுகவில் அனிதா ராதாகிருஷ்ணனை கூட்டு நீங்க மிரட்டிருக்கீங்க, கைது செய்து அவரை என்ன செஞ்சிருக்கீங்க, எங்களுக்கு தான் நீங்க ஆதரவு கொடுக்கணும் என்று அவரை மிரட்டியதாக அவர் பகிரங்கமாக போட்டு வச்சிட்டார். அப்போ வைகோட்ட பேசிருக்கீங்க, எம்ஆர் விஜயபாஸ்கர் நீங்க தான் கூட்டிருக்கீங்க, வர மறுக்கின்ற அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்து தாவேகா பக்கம் வந்துருந்து மிரட்டி இருக்கீங்க. இன்னொரு திமுக எம்எல்ஏவிடம் சில பல கோடிகள் தருவதாக பேரம் பேசியிருக்கீங்க சீனிவாசன் அவர்களிடம். இவ்வளவு தில்லாலங்கடி வேலையும் இன்னைக்கு ஆதாரங்களோடு அப்பள பத்தி இருக்குது. இப்ப நிறைவாதி எங்க வந்து நிக்குது, விஜயபாஸ்கர் அவர்கள் சொல்லிட்டார். இப்ப டெல்லி இது குதிரை பேரம் நடந்திருக்கிறது உண்மை என்று முடிவுக்கு வரும் என்று சொன்னால், விசாரணையில் கண்டறியப்படும் என்று சொன்னால், ஏன்னா தாவேகா மீது டிடி விதிநகரன் புகார் கொடுத்திருக்கிறார், திமுகவும் புகார் கொடுத்திருக்கு, ஆளுநரிடம் புகார் கொடுத்திருக்கிறாங்க. சோ இதை பற்றி விசாரித்து தாவேகா இப்படி செஞ்சிருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்துச்சுன்னா தாவேகா ஆட்சி நீடிக்குமா என்பது டவுட். இதை புரிஞ்சுக்கிட்டு தான் எந்த இடத்திலும் பாஜகவை பகைச்சிடக்கூடாது, பாஜகவை பகைத்துக் கொண்டால் தன்னுடைய ஆட்சியே நீடிக்காது என்று தெரிந்த திரு விஜய் அவர்கள் நேற்று கரூர்ல பேசும்போதும் திமுக வண்டியா திட்டாதே தவிர காவிரி தண்ணீரை நமக்கு தர வேண்டிய தண்ணீரை தர மறுக்கின்ற கர்நாடக அரசை கண்டிக்கவில்லை. கர்நாடக அரசிடம் அழுத்தம் கொடுத்து தமிழ்நாட்டுக்கு தேவையான தண்ணீரை கொடு என்று சொல்ல தயங்குகின்ற பாஜகவை விமர்சிக்கவில்லை, மோடியை விமர்சிக்கவில்லை. ஒருபடி மேல போய் யூனியன் கவர்மெண்ட், ஒன்றிய அரசுன்னு சொன்னாலே சிக்கல்னு சொல்லிட்டு, மத்திய அரசுன்னு சொன்னா எல்லாரும் நம்மளை கிண்டல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு விஜய். சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னா பிரச்சனை இல்ல, அப்ப யூனியன் கவர்மெண்ட் இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்ப கூட பாருங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், யூனியன் கவர்மெண்ட் இல்ல. மத்திய அரசு வந்துட்டாரா, பாஜகவோடு இணக்கமான போக்கை கையாளுவோம் கரூர்ல வெளிப்படையா சொல்லிட்டாரு. எதுக்கு தேவையில்லாம போய் பாஜக சண்டை போடணும்னு கேக்குறாரு. பாஜக தேவையில்லாம எதுக்கு போய் சண்டை போடணும் அப்படின்னு அர்த்தம், இணக்கமாகி விட்டார். ஏன் இணக்கமாகணும், இணக்கமாகவில்லை என்றால் பாஜக இந்த கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் தாவேகாவுக்கு ஆப்பட்டிச்சதுன்னா பெரிய சிக்கல். புசியானது அவர் யாரு, நீர்வளத்துறை அமைச்சர். புசியானது போய் மைக் போடுறாங்க பத்திரிகையாளர்கள், ஐயா அந்த மேகதாது அணையை பத்தி பேசு. ஐயோ நீங்க அது ஓடுன கண்கொள்ள காட்சியை பாக்கணுமே தம்பி, அந்த புசி ஆனந்த் பத்திரிகையாளர் ஓட விட்டாங்களா, அது கொஞ்சம் காட்டுங்க. பாத்துட்டீங்களா, நீர்வளத்துறை அமைச்சர், நீர்ப்பாசனத்துறை அமைச்சர். அப்போ இப்படிதான் இருக்கிறாங்க இவங்க. இப்படியானவர்களைத்தான் தமிழ்நாடு இன்றைக்கு அமைச்சர்களாக பார்க்கிறது. மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன்.
குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.